நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த தென்னை மரம் கல்கிக்கு வந்திருந்தோம். தென்னை மரம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓரளவு ஒரு இப்போ கூட தான் ஒரு நல்ல பெரிய மரமாக தான் இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆகிட்டான் கழிச்சுது. அதனால் இப்போ பழைய பாலை எல்லாமே அப்படியே தேங்காய்லாம் பறிச்சது அப்படியே இருந்துச்சு. எல்லாத்தையுமே நீக்கி விட்டு நல்லா நீட்டு போக ஆக்கணும், நல்லா காய்க்க வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நம்மளை கூப்பிட்டாங்க, நம்ம ஊருக்காரங்க தான், நம்ம வீட்டுக்கு பக்கத்தில். அதனால சரி பண்ணி விட்றலாம்னு சொல்லி பண்ணி விட்டு வந்தாச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம தள்ளாறு எதுக்கும் தள்ளாறு வைக்கணும்னா நம்ம காலில் வந்து பிடி நிற்கணும், ஒத்த கேச்சு மேலே பிடிச்சிட்டு கீழே வந்து நிற்கணும். அதனால தான் நம்ம வந்து தள்ளாறு போடுவோம். தள்ளாறு வந்து துண்டு தான் போட்டோம். நம்ம தள்ளாறு பழைய நார் இதெல்லாம் நம்ம வயலில் கிடந்துச்சு, வயலேருந்து அவசரத்துக்கு எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு வாரமாக கூப்பிட்டு இருந்தாங்க. நம்ம ஒரு வாரம் போக முடியல. அதனால தான் இன்றைக்கி வந்தோம். அதுனா நம்ம நான் அப்புறம் வீட்டுக்காரங்க அப்புறம் கேமராமேன் 3 பேர் தான் வந்திருந்தோம். அது அந்த தென்னை மரம் இருக்குது ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஆயிரும்னு நினைக்கேன். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தென்னை மரம் எதுக்கு நம்ம கழிச்சு விடுவோம்னா, நம்ம தேங்காய் வந்து ஓமங்காலி இல்லாமல் அப்புறம் வந்து நம்மளோட குறும்பல் வந்து வரும். ஆனால் அதுக்கு வந்து உதிர்ந்துடும். அதுக்கு உதிராமல் அப்புறம் காஞ்சி அப்படியே பாலையிலே உட்காந்து விடும். அப்படிலாம் உட்காராமல் இருக்கணும். அப்படிங்கிறக்காண்ட மெயின் ரீசன் வந்து என்னென்னா வந்து உரம் வைப்பாங்க. அப்படி உரம் வைக்காத பட்சத்தில் உரம் வச்சும் நமக்கு அப்படி வர முடியாது. அப்படின்னா மேலே உள்ள செடி சத்து எல்லாத்தையும் தூக்கி விடணும், உள்ளே வந்து சூரியன் ஒளி படணும். இப்போ வந்து நம்ம எதுக்கு காலில் வந்து தண்ணி தெளிச்சோம்னா, கால் வந்து தென்னை மரத்தில் பிடிக்காது காலங்காத்தால் அப்படின்னு. அதனால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டோம்னா அந்த ஈரப்பதத்துக்கு தென்னை மரத்துலேருந்து ஒட்டிக்கிடும். எப்படின்னா அரணாங்கரில் தான் நம்ம போட்டுப்போம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு இடுப்புலலாம் சொறி பழக்கம் கிடையாது. இடுப்பில் சொறிட்டு எதுலையும் விழுந்துடக்கூடாது. அப்படி இடுப்பில் சொருவோம்னா இடுப்பில் பெல்ட் கட்டிட்டு பழைய காலத்து ஆட்கள்லாம் போட்டிருப்பாங்க, ஒரு பெல்ட் மாதிரி போட்டுருப்பாங்க. அதில் நமக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது. அதனால் அரணாங்கரில் சொரு விட்ருவோம். எப்படின்னா காலில் வந்து தள்ளினாரு. இது வந்து கொஞ்சம் காட்டுக்கு ஏணி போட்டிருந்தாங்க. சரி பரவாயில்ல, நம்ம ஏணி இல்லைனாலும் பரவாயில்ல, ஏறிடலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்போவும் அவங்க தேங்காய் பறிச்சது அந்த தேங்காய் மட்டை அந்த பாலை வந்து தென்னை மட்டைலாம் உடஞ்சி விழுந்துடும். ஆனால் பாலை வந்து சீக்கிரத்தில் விழாது. அதனால் அந்த பாலைகளெல்லாம் எல்லாமே அப்படியே இருந்துச்சு. அந்த பாலைகள் எல்லாத்தையுமே நீக்கி எப்படி நீக்கிறோன்னு மட்டும் பார்த்துட்டே இருங்க. அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணிக்காங்க. அப்புறம் உங்களுக்கு என்ன கருத்து வேணுமோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கருத்துக்கான வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன். அதுக்கப்புறம் நம்ம எப்படி பண்ணுறோம் அதுக்கான வீடியோ பண்ணுங்க. நிறைகள் குறைகள் நம்ம என்ன பண்ணியிருந்தோமோ எல்லாத்துக்குமே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். என்ன கமெண்ட் உங்களுக்கு தோணுதோ அதை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம எப்படி செய்வோன்னு மட்டும் பாருங்கள். இது வந்து செய்வதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 மணி நேரம் ஆகிட்டு அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் இந்த சீட்டுக்கிட்டலாம் இருக்குது. அதனால் சீட்டுலாம் ரொம்ப விழுந்துடாமல் சொல்லி சொன்னாங்க. நம்ம வந்து ஓரளவு போட்டு பார்த்தாச்சு. பாருங்கள் நம்ம எப்படி ஏறுதுன்னு சொல்லிட்டு. அதாவது பார்த்திங்கன்னா அந்த கீழோடி அடிமட்டை அந்த தேங்காய் இளநி மேலே இளநி குலை இருக்கும். அந்த இளநி குலைக்கு கீழே ஒரு மட்டையை மட்டும் விட்டுட்டு மற்ற மட்டை எல்லாத்தையும் விட்டுடலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மட்டை வந்து அனாவசியமாக சும்மா தான் நமக்கு வந்து தென்னை மரத்தோட சத்தெல்லாம் பிடிச்சிருக்கும். இந்த தென்னை மரம் இருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு பக்கத்தில் நல்லா தண்ணி சத்தெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா அது வந்து பாத்ரூமில் கழிவு தண்ணி எல்லாமே அதில் தான் இருக்குது. பாத்ரூம் கீழே செப்டி டேங்க் இருக்குது. நல்ல சத்து எடுத்துக்கிட்டு மட்டைக்கு தான் கொடுத்துட்டே இருக்குது. காய்க்க புறமே அப்படியே நின்று போது உதிர்ந்தது. அதனால தான் நம்ம வந்து என்ன செய்தோம் பார்த்திங்கன்னா ஓரளவு சரி செதுக்கி விட்றலாம்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. ஒரு வாரமாக கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் வீட்டில் வேலை எல்லாமே ஃப்ரீயாக இருந்தோம். அதனால் சரி இன்றைக்கி வந்துடலாம்னு சொல்லியாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மட்டையை சரியான வெயிட்டு. இந்த மட்டைக்கு எவ்வளோ சத்து போகணும்னு யாருக்கும் தெரியாது. இந்த ஒரு 10-15 மட்டைக்கிட்ட சும்மா இருந்துச்சு. ஆனால் ஒரு 4-5 மட்டை மட்டும் கழிச்சு விடு, எல்லா மட்டையும் வெட்டாண்டா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு 5-6 மட்டை மட்டும் வெட்டினா ஒரு செடி சத்தில் ஏகப்பட்டு இருந்துச்சு. அந்த சில்லாட்டை எல்லாத்தையுமே நீக்கி விட்டாச்சு. பார்த்திங்கன்னா சரி கீழே நின்றுட்டு ஓரளவு வெட்டி முடிச்சுட்டு மேலே வந்தாச்சு. மேலே போனால் தான் தெரியுது ரொம்ப பெரிய மண்டை. இந்த மண்டை இதே மாதிரி நிறையா மண்டையில் பார்த்துருக்கோம். எல்லா மண்டையும் பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம என்றைக்கு தேங்காய் பறிச்சு இவங்க வந்து கொக்கிலி கம்பு வச்சே பறிச்சுட்டு அப்படியே விட்டுருந்தாங்க. அதனால் அப்படியே இருந்து போகுது. அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த சில்லாட்டை எடுத்து விட்டால் தான் தென்னை மரம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் இப்போ இழைச்சி விடுதமா இது வந்து எதுக்கு தெரியுமா, அந்த சூரிய ஒளிலாம் கீழே படணும், அந்த குருத்தில் விழணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் அந்த மட்டையில் உள்ள ஓலை அடி குருத்து ஓலையை வந்து நம்ம கொஞ்சம் இழைச்சி விடுவோம். எல்லா மட்டையிலையுமே இழைச்சி விட்ருவோம். அதுக்கப்புறம் நம்ம வச்சிருக்கக்கூடிய அருவா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மட்டையருவா. இந்த மட்டையில் வந்து நமக்கு வந்து ஒரு இரும்பு பட்டை கிடஞ்சி வீட்டில் அந்த பட்டையை வந்து அடித்து ஆசாரிட்ட கொடுத்து அடித்தது. அந்த பட்டையை அடிக்க பார்த்திங்கன்னா ஒரு 900 இல்லை ஒரு 1000 கேட்டுருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அருவா இப்போ வந்து லீகலாக எடுக்கக்கூடாது, எங்கேயுமே கொடுக்க மாட்டேங்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா கொலை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அருவா பண்ணுறாங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டேங்காங்க. அதனால் நம்ம எப்படியோ ஒரு நல்ல பழக்கம் வச்சுருந்ததுனால நமக்கு அடிச்சுட்டாங்க. நம்ம எல்லோரும் போனாலும் ரெடிமேட் அருவா தான் தருவாங்க. அவங்க வச்சுருக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் நம்ம நிமித்து வளர்க்கக்குள்ளே உடஞ்சிட்டு போயிடக்கூடாது. ஆனால் இது அப்படி இல்லை. இது வந்து நல்ல ஒரு இரும்பு பட்டை தான் நம்ம வச்சுருந்தோம். அந்த பட்டையெல்லாம் கொடுத்துட்டோம். அப்படின்னா இது பார்த்திங்கன்னா நிறைய இது நம்ம கொலையில் வந்து நிறைய இது கொலைகளெல்லாம் வரும். அந்த குறும்பெல்லாம் எல்லா குறும்புல அப்படியே காய்க்காமல் சின்னதாகவே இருந்து போகும். அந்த குறும்பெல்லாம் எதுக்கு காய்க்காமல் இருக்குன்னா இப்படி நம்ம நீட் பண்ணி விடணும். நீட் பண்ணி விட்டால் மட்டும் தான் அப்படி நிற்கும். பார்த்திங்கன்னா வெட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இளநீட்ட விட்டு அந்த இளநீரை நம்ம வெட்டி சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அந்த இளநீர் நல்லா டேஸ்ட்டாக இருந்து பார்த்திங்கன்னா 2-3 ஓமங்காலியாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய இது காய்ச்சிட்டு அந்த குறும்பெல்லாம் வெளியே வந்துட்டு காய்க்காமல் இருந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரொம்ப கொடுக்க வேண்டாம். நீங்கள் பாருங்கள் நான் எப்படி செதுக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவையான இடத்துல நான் வாய்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள்.
அந்த இளநீ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையில் அறுத்துட்டோம், நம்ம தெரியாமல் அறுத்துட்டோம். இது வந்து வெத்து கொலையாக தான் இருக்குன்னு சொல்லி அறுத்துட்டோம். எனக்கு மேலே நிற்கும்போது கீழே உள்ளதெல்லாம் நமக்கு தெரியாது. கீழே கிடக்கக்கூடிய இளநீ அந்த பாலையில் நம்ம மேலே நிற்கும்போது கீழே கிடக்கக்கூடிய பாலையில் உள்ள இளநீ வந்து தெரியாது. அதனால் அந்த கொலையை வந்து மெதுவாக வெட்டிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த இதிலலாம் நல்லா ஒரு கொலை நல்லா விளைச்சிருக்கு, நல்ல விளைச்சல். ஆனால் இந்த விளைச்சல் வந்து நல்லா சூரிய ஒளி பட்டு நல்லா இருக்கனால நல்லா விளைஞ்சிருக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா நிறையா பழம் வந்து குறும்பல் வந்திருக்கு. ஆனால் குறும்பெல்லாம் அப்படியே சப்புன்னு நின்றுக்கிடுது, காஞ்சி நின்றுக்கிடுது. நல்லா வீரியமாக அப்படியே விரிஞ்சு வராமல் அப்படியே சின்னதாகவே நின்றுக்கிடுது. அதுக்கான ரீசன்லாம் என்னென்னா இதுதான். இப்போ வந்து இன்னொரு பாலை காட்டுறாங்க. இந்த பாலை வந்து எல்லா பாலையுமே தென்னை மரத்துலேருந்து அப்படியே விளைஞ்சி மேலே வந்து பூத்து கீழனிக்கு தொங்கணும். ஆனால் இதில் பார்த்திங்கன்னா நான் முன்ன நிற்கிறேன்னா அந்த பாலை வந்து எப்படின்னா கீழே தொங்கவே இல்லை, அப்படியே மேலனிக்கே பூத்து போகுது. இது வந்து எதுக்குன்னு தெரில, ஏன்னா இதெல்லாம் நோய் தான், அந்த ப்ராப்பராக மருந்து வைக்காது. ஆனால் கீழே இதுக்கு உரஞ்சத்து அதிகம். ஏன்னா கீழே செப்டி டேங்க் இருக்குது, அந்த செப்டி டேங்க் பக்கத்துலேயே நல்லா செடி கிட்டலாம் வச்சு பாத்திரங்கள் தண்ணி எல்லாமே நமக்கு வந்து ஓரளவு ரொம்ப தண்ணி இல்லாமல் ஓரளவு மீடியமாக தண்ணி நல்லா சத்து கரெக்டாக இருக்குது. ஆனால் மேலே உள்ள அந்த அழுக்கு, மேலே உள்ள டஸ்ட்டு ஏகப்பட்டு இருக்குது. அந்த டஸ்ட்டு மட்டை ஏகப்பட்டு இருக்கிறனால அந்த தென்னை மரம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக இல்லை. அதனால தான் இப்போ நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து இப்போ முடிச்சதுக்கப்புறம் எப்படின்னு பாருங்கள், இவ்வளோது இருக்கா, இவ்வளோது முடிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லா பாலையிலையும் எல்லா தென்னை மரத்து பாலையெல்லாம் வெட்டணும். இந்த பாலையெல்லாம் வெட்டைக்கு வந்து நார்மலாக வெட்டுறவெல்லாம் கொண்டு போனால் ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து ஒரு மட்டை ரூபா, இந்த இதே மாதிரி நல்லா பாலாயிரரூவா நல்லா தீட்டி வச்சுருக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அறுவையாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த தென்னை மரத்து மட்டையை வெட்டும்போது பார்த்திங்கன்னா உடனே மழுங்க தான் செய்யணும். அந்த பாலை அதுக்கு வந்து பாலையில் உள்ள அந்த சில்லாட்டையெல்லாம் நார் இருக்கும், அந்த நாரெலாம் வெட்டும்போது பார்த்திங்கன்னா அருவா வந்து மழுங்க தான் செய்யும். அதில் ஒரு நல்ல அருவா வச்சுருந்தோம்னா ஈஸியாக இருக்கும் நமக்கு வெட்டைக்கு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வெட்டுறோம் பாருங்கள் கொஞ்சம் நேரம். இது பார்த்திங்கன்னா ஒரு பாலை இருக்குது. அந்த பாலையிலேருந்து தேவையில்லாத சின்ன அந்த சில்லாட்டைகள், அந்த சின்ன காம்பு அதெல்லாம் எடுத்துருவோம். இளநீ காய்க்காமல் சும்மா இருக்கக்கூடியது. ஏன்னா அதுக்கும் செத்து போய்ட்டு தான் இருக்கும். நம்ம தென்னை மரத்தை பார்க்கக்கூடிய நம்ம நீட்டாக இருக்கணும். நம்ம செதுக்கி விடும்போது அந்த வீட்டை வந்து புது வீடு டைல்ஸ் போட்டு இப்படி வச்சுருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஆக்கிடுவோம். நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி, நம்ம வேலை எப்படி பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த தென்னை மரத்தை பொறுத்தவரை வந்து நல்லா நம்பி உட்காரலாம், எவ்வளோ பெரிய மட்டையிலாலும் உட்காரலாம். ஆனால் கீழே அடி மட்டையில் தான் உட்காரக்கு பயப்படணும். மேலே உள்ள மட்டையில் எப்படினாலும் நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் ஏற தெரியாதவங்க ஏறாங்க. அது வந்து இந்த பாலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குருத்தை வந்து வெட்டி விட்டேன். அது எதுவுமே நம்ம உட்காரும்போது நம்ம முதுகில் இதில் குத்திட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் அந்த முனக்கை மட்டும் கொஞ்சம் வெட்டி விடணும். வெட்டி விட்டோம்னா நமக்கு பிரச்சனை இருக்குது. அப்புறம் இந்த பாலை வந்து எப்படி வளைச்சி விட்டேன்னு பாருங்கள். இந்த பாலை தான் கேட்டிங்கன்னா நமக்கு வந்து எல்லா பாலையுமே கீழனிக்கு தொங்கி கிடக்கும். அப்படியே மேலனிக்கு பூத்து கீழனிக்கு சரிய ஆரம்பிச்சிடும். ஓரளவு கொஞ்சம் நேரம் ஆகிட்டாலே கீழனிக்கு மூட்டுக்கு நேரம் சரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த பாலை நான் வச்சிருக்கக்கூடிய பாலை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறும்பலை நான் கைக்கிட்ட இருக்கேன். அந்த ஒரு குறும்பல் மட்டும்தான் இப்போ நல்லா பெருசு. மற்றபடி எல்லாமே சும்மா அப்படியே பூத்து நின்றுட்டு இருந்ததுன்னா அதே மந்த நிலமை. இதுக்கு வந்து மந்தமாக அப்படியே நிற்கும். இதுக்கு வந்து என்ன காரணம்னா அந்த செடி செத்தையெல்லாம் அகச்சி விடாமல் ரொம்ப அப்படியே மட்டெலாம் நல்லா அடர்ந்துக்குன்னு அப்படி தான். இந்த ஒரு இளந்துனா கையில் வெட்டு அந்த காம்பில் வெட்டிட்டு பாதி தொங்கிட்டு இருந்தனால அதெல்லாம் வெட்டிடுவோம். அப்புறம் அது வேஸ்ட்டாக தான் போகும். நம்ம இப்போ வெட்டி விட்டு வரும், அப்புறம் நாளைக்கு அது தொங்கி கீழே விழுந்துடும். அதனால் கொஞ்சம் லைட்டாக வெட்டிட்டு கீர் பட்டுக்குன்னா அதெல்லாம் வெட்டிடுவோம். இதில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்டது அந்த ஒரு கொலையில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட குறும்புல். அவ்வளோ குறும்பலும் கேட்டிங்கன்னா ஒரு எப்படி ஒரு 70 காய்கிட்ட வந்துடும். அவ்வளோ குறும்பல்கிட்ட இருக்குது. ஆனால் அவ்வளோ குறும்பலும் அப்படியே பெரிய காயாக வந்துச்சுன்னா நமக்கு வந்து ரொம்ப லாபம் தான். ஏன்னா அந்த வீட்டுக்கு கறி கேட்கிடும். வீட்டில் ஒரு தென்னை மரம் 2-3 மரம் வச்சுருக்கவங்களுக்கு, ஒரு மரம் 2 மரம் மட்டும் வீட்டில் வச்சுருக்கவங்களுக்கு நல்லா கறி கொடிக்கிடும் வருஷம் மரம். ஒரு கொலை பறிச்சோம்னா ஒரு 40 தேங்காய் 30 தேங்காய்ட்ட கிடக்கும். அந்த 40 தேங்காய் 30 தேங்காய் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் ஒரு 1.5 தேங்காய் யூஸ் பண்ணுறோன்னீங்களேன், ஒரு 10 தேங்காய் ஒரு 10 நாளைக்கிட்ட ஆயிரும். ஆமாம், அவ்வளோக்கிட்ட ஆயிரும். 10 நாளைக்கு அப்புறம் சில நீங்கள் நம்ம குழம்பு ரொம்ப வைக்க முடியும். அப்படிங்கும்போது ஓரளவு ஓடிடும். அதனால் ஒரு மணி நேரம் 1 மரம் 2 மரம் வச்சுருக்கோங்க. நல்லா செதுக்கி விட்டிங்கன்னா நமக்கு வந்து வருஷம் மரம் வேணால் 1 கிலோ தேங்காவே 50 ரூபா தாண்டி போகுது. ரேட்டு எப்படி தான் போகுதுன்னு தெரியல. அதனால் தென்னை மரம் வச்சுருக்கோங்க. கொஞ்சம் உரம் மட்டும் வச்சாங்கனாது அதுக்கான மேலே உள்ள ப்ராசஸ் ஆளை கூப்பிட்டு அதுக்கான ப்ராசஸிங் உள்ள தனியான ஆளை கூப்பிட்டு பண்ணுங்கள். எப்படின்னா இளநீ பறிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம கீழேருந்து அசால்ட்டாக ஒரு கொக்கிக்கும் போச்சு இழுத்து விட்ருவோம். ஆனால் அந்த பாலை வந்து அது வருஷம் பூரா உட்காந்துட்டு அந்த சத்தை குடிச்சிட்டு இருக்கு. ஆனால் அது சீக்கிரத்தில் காய வைக்காது அந்த பாலைங்கிறது. ஏன்னா நீங்கள் பார்த்தது நிறையா தெரியும். அந்த பாலையெல்லாம் காயதுக்கு ரொம்ப நாளாகும். அதனால தான் பாலையோட விட்டுருது. இப்போ நம்ம இளநீ மட்டும் பறிச்சுட்டு உட்கொண்டிங்களேன், அந்த பாலை வந்து அப்படியே தான் இருக்கும். இந்த சில்லாட்டைகள்லாம் எதுக்கு எடுத்து விடுதோம்னா கொஞ்சம் செடி சத்தம் இல்லாமல் இருக்கும், நல்லா நீட்டு போக்கில் இருக்கும். அதனால தான் அந்த செடி சத்தையெல்லாம் எடுத்து விடுதோம்.
இது வந்து சில்லாட்டை, அந்த சில்லாட்டை வந்து உள்ள எல்லா மட்டைக்குமே ஒவ்வொரு சில்லாட்டை இருக்கும். அந்த மாதிரி சில்லாட்டை எல்லாமே மேலே போக போக அப்படியே இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அந்த சில்லாட்டை புறமே இழுத்து நல்லா நிமித்து விடணும். அப்போ தான் கொஞ்சம் நமக்கு வந்து அந்த தென்னை மரம் காற்று போக்கில் இருக்கும். அதுக்கப்புறம் மண்டைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அடர்ந்துருந்துச்சுன்னா காண்டாமிருக பூச்சி விழ ஆரம்பிச்சிடும். எறும்புலாம் ஒன்றும் இல்லை இந்த மரத்தில், அதனால் நமக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. சில மரத்துலாம் ஏறும்போது பார்த்திங்கன்னா கடி எறும்பு இருக்கும், சித்தெரும்பு இருக்கும். ஒரு தென்னை மரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 8 விரியன் பாம்பு இருந்துச்சு. அந்த மட்டையை இப்படி பிளந்துட்டு பார்க்குறேன், 8 விரியன் பாம்பு, 8 அடி விரியன் பாம்பு. அதனால் அந்த பாம்பை அப்படியே நைஸாக அறுவாய்ச்சி நசுக்கி கீழே தூக்கி போட்டேன். அதுக்கு அந்த மரத்தை வந்து ஒரு வாரம் கழிச்சு போய் தான் கழித்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவசரத்தில் நம்ம பிறகு கழிச்சிட்டு நம்ம உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. அது மாதிரி இந்த அடிமட்டையில் உள்ள ஓலையை வந்து எதுக்கு கழிக்கணும்னா அந்த சூரிய ஒளி வந்து நம்ம மண்டை பாலைக்கு உள்ளே வந்து படணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம வந்து அந்த சூரிய ஒளி படணும் அப்படிங்கிறதுனா அடி ஓலையில் உள்ள மட்டையை மட்டும், அந்த ஓலையை மட்டும் செதுக்கி விட்டுருக்கோம். இது வந்து எல்லா ஓலையிலையுமே செதுக்கி விட்டுருக்கோம். ஒரே ஒரு ஓலையில் மட்டும் நமக்கு வந்து 8 மணி ரூபா, அப்புறம் தொங்கிட்டு கிடந்துட்டு கீழே விழுந்துடக்கூடாது, அதனால் விட்டுட்டோம். நினைக்கிறதுனா இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஒரு 1.5 மணி நேரத்தை வேலை பார்த்துட்டோம். எப்படி வெட்டுதுன்னு மட்டும் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக உட்காந்து. அப்புறம் என்ன கருத்து இருந்தாலும் தோணுது உங்கள் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, அதுக்கான வீடியோ கண்டிப்பாக போடுவோம். பார்த்திங்கன்னா இந்த ஓமங்காளி அப்படின்னு நான் சொன்னேன். அந்த ஓமங்காளின்னா என்னன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா ஒரு நார்மல் தேங்காய் விளையிற மாதிரியே விளைஞ்சி வரும் இளநில. ஆனால் பார்த்திங்கன்னா அதில் உள்ளக்கூடிய தேங்காய் இருக்குது தெரியுமா, அந்த தேங்காய் வந்து வராது. அதுதான் ஓமங்காளிக்கு. இது வந்து ஓமங்காளி கிடையாது. இது வந்து கூவை குடிச்சிருக்கு. கூவைனா ஆந்தை தான், ஆந்தை குடிச்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அணில் எதுனா கொறிச்சு குடிச்சிருக்கும். இது வந்து அப்படியே தென்னை மரத்து பாலையில் அப்படியே இருந்துச்சு. இதுதான் கூவை குடிச்சது, ஆந்தை குடிச்சது அப்படிமோ. இது குடிச்சிட்டுனாலும் அப்படியே இளநீ மட்டும் குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி குரங்குலாம் வந்துட்டுனா ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா இளநீ நல்லா இளநியாக இருக்குமா, மேலேருந்து கொறிச்சு குடிச்சிட்டு போயிட்டே இருக்கும். அது மாதிரி நம்ம இப்போ தென்னை மரம் வச்சா தென்னை மரத்துலேருந்து காய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும்லாம் கிடையாது. தென்னை மரம் வைக்கிறதுலேயும் அதுக்கான நிறைய ப்ராசஸ் இருக்குது. அதே மாதிரி தான் எல்லா ஒரு விவசாயத்தை பொறுத்தளவில் எல்லா ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸிங்கிறது நிறைய வேலை இருக்குது. அதுக்கான ப்ராசஸிங் நம்ம வந்து நார்மலாக தென்னை மரத்தை நட்டைக்கு ஒரு நாள் தான், 1 மணி நேரம் கூட ஆகாது. ஆனால் அதோட ப்ராப்பராக அதுக்கு தண்ணி ஊற்றி ஹேண்டில் பண்ணி உரம் போட்டு இப்படி செதுக்கி விடைக்க ஆள் கூப்பிட்டு ஆள் வரமாட்டம்பாங்க, எல்லாம் வச்சு எல்லாம் பார்த்து தான் நமக்கு வந்து கொஞ்சம் எல்லாம் பார்க்க வேண்டியது. இந்த மட்டை பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்க மட்டை எதுக்கு உடச்சேன் தெரியுமா, இந்த மட்டை வந்து அனாவசியமாக சும்மா தான் இருக்கு. ஏன்னா அந்த இளநீ நம்ம மேலே கை பிடிச்சிருக்கோமோ அந்த மட்டை வரைக்கும் போதும். அந்த மட்டைக்கு கீழே வந்து எந்த மட்டையுமே வேண்டாம். அதனால தான் அந்த மட்டையெல்லாம் கழிச்சு விட்டேன். இப்போ தள்ளினார் வேணும். நமக்கு வந்து இப்படி நிற்கக்கூடிய இடத்துல தான் ஒத்த கேஜ் மேலே தூங்கிட்டு இருக்குமா, கீழே வந்து 2 காலையும் வச்சு பிடிக்கிறது தள்ளினார் வேணும். அந்த தள்ளினார் வச்சு பிடிச்சதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா தள்ளினார் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து கால் வந்து கீழே கிப்பு கிடைக்கும் நல்லா. அதனால தான் தள்ளினார் யூஸ் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா ஓமங்காளி தேங்காய் அதுக்கப்புறம்னா அப்படியே பாலையிலே சின்னதாக குறும்பெல்லாம் வந்துட்டு குறும்பெல்லாம் காஞ்சி கீழே உதிர்ந்துடுது. எல்லாத்துக்கும் காரணம் வந்து மெயின் ரீசன் வந்து உரம் பற்றாக்குறை தான். ஆனால் இந்த தென்னை மரத்தை பொறுத்தளவு வந்து உரம் வந்து அதிகப்படியாக இருக்குது. நான் செப்டி டேங்க் பக்கத்தில் இருக்குது, அதில் உள்ள உரம் எடுத்துக்கிடுவோம். அதுக்கப்புறம் அந்த பாத்திரங்கள் உருவது, அப்புறம் தண்ணி பாய்க்கிறது எல்லாமே இதுக்கு வந்து எல்லா விதமான சத்துக்களும் இருக்குது. ஆடு கட்டி போடுறது எல்லா சத்துமே இருக்குது. அந்த ஆட்டு சாணி எல்லாத்தையுமே இதில் தான் அள்ளி போடுவாங்க. எல்லா சத்துமே இருக்குது. ஆனால் மேலே உள்ள மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா இன்னொரு 2வது ரீசன் பார்த்திங்கன்னா அந்த மேலே உள்ள செடி சத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் இப்படி தொங்குறது பார்த்திங்கன்னா ஈஸின்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த தொங்குறதுக்கான கை வலி வந்து எனக்கு தான் தெரியும். அந்த கை வந்து சரியான வலி வலிக்கும். ஏன்னா ஒரு கையில் தொங்கி நிற்கிறது லைட்டாக தான் ப்ராசஸிங்கில் அந்த ஒரு லைட்டாக சின்ன ஸ்டாங்குக்கு தான் அந்த காலை வச்சு மிதிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையெல்லாம் சரியான வலி வலிக்கும். இதில் பார்த்திங்கன்னா மட்டையெல்லாம் ஒத்த கையில் தொங்கி இந்த பின்னாடி கீழே இருக்கக்கூடிய மட்டை எதுனா நம்ம வந்து இழுத்து விடணும். அந்த மட்டை இழுத்து விடணும். அதுவும் நமக்கு வந்து ஈபி லைனாக இருக்கா, கீழே பார்த்திங்கன்னா அந்த சைடு ரைட் சைடு பார்த்திங்கன்னா தெரியும், லெஃப்ட் சைடு ஈபி லைன் வந்து நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய கரண்ட் லைன். அந்த கரண்ட் லைன் இருக்கிறனால அந்த மட்டையில் எப்போ விழுதுனாலும் ஆபத்தான். அதனால் நம்ம வந்து மெதுவாக நசுக்கி விட்டு ஆனால் கீழே நலுக்கி விட்டோன்னே அந்த மேலே தான் விழுந்துச்சு. அதை அப்படியே இழுத்து விட்டோம். இதுனா என்றைக்கோ விட்டுன தென்னம்பாலை அந்த இளநியெல்லாம் நம்ம கீழே இருந்துட்டு இவங்க வந்து கவுளிகம் வச்சு கொத்தி இழுத்துருந்தாங்க உடனே இளநியை. ஆனால் அந்த பாலை வந்து கீழேருந்து இழுக்க முடியல. அதனால் அப்படியே இருந்து போகுது. இந்த மட்டை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நொடிச்சு விட்டோம்னா போதும். நான் பொத்தம் விழுந்துட்டு ஆனால் கீழே நிற்கிறது கொஞ்சம் யாருனாலும் பார்த்து தான் இருக்கணும். ஏன்னா அந்த மட்டையே ஒரு 15 கிலோட்டு இருக்கும், அவ்வளோ வெயிட்டு.
அதனால் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த மட்டைக்கிட்டலாம் எதுவும் தென்னை மரத்துக்கிட்டலாம் போனோம்னா தேங்காய்ங்க மண்டையில் விழுந்துடக்கூடாது. அதனால் தென்னை மரத்துக்குலாம் போகும்போது பார்த்து போங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம வேலை எப்படி நடக்குதுன்னு சொல்லி பாருங்கள். அருவா மேலே தான் இருக்கும் நினைக்கிறேன். மட்டவில் இருக்கா மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தென்னை மரத்தில் ஏறி சீக்கிரம் ஈஸியாக கழிச்சு விட்டு வந்துடலாம்னு நினைப்பீங்க. ஆனால் அந்த தென்னம்பாலையை இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த சிரா வந்து கையில் ஏறிச்சுன்னு வைங்களேன், நம்ம வாரியல் ஈக்கு வாரியல் இருக்குது தெரியுமா, அந்த தென்னை மரத்து மட்டையில் தான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சில்லாட்டையில் இருக்கவும் ஒரு சின்ன ஈக்கு, ஒரு சின்ன இலக்கிழக்காக விரல்களுக்காக அந்த ஈக்கு இருக்கும். அந்த ஈக்கு குத்துச்சுன்னு வைங்களேன், அது வந்து தென்னை ஈக்கு மாதிரிலாம் கிடையாது, சீக்கிரமாக உடையதே இது கிடையாது. நம்ம நல்லா வளைஞ்சு கொடுக்கும். அது வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்ம வந்து அறுவை வச்சு வர அறுத்து விட்றோமா, நல்லா ஷார்ப்பாக இருக்கும். இழுக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த மேலே இழுத்து இப்போ நான் சுண்டி இழுப்பேன். அந்த இழுக்கபடி பார்த்திங்கன்னா கரெக்டாக இழுக்கலைன்னா கையில் ஏறிடுவான். கையில் ஏறிட்டுனா அப்புறம் அதெல்லாம் வலி தாங்க முடியாது. பார்த்திங்கன்னா 3 இடத்துல லைட்டாக வெட்டிச்சு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து ரொம்ப பெரிய வெட்டலாம் கிடையாது, லைட்டாக இழைச்சி விட்டே தான் அந்த தென்னை மரத்தை பொறுத்தவரை. அதனால் பார்த்தே பண்ணணும். இந்த அருவா வச்சு இழுக்கும் போதெல்லாம் அருவா வந்து கீழே லைட்டாக பிடி கிடைக்காம விட்டோம்னா நம்ம கையில் காலில் இழுத்து விட்றோம். இப்போ எவ்வளோ பவர் கொடுத்து இழுக்கமோ அந்த நம்ம காலில் கொடுத்து இழுக்க சம்மந்தம். அதனால் அந்த கால் கையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும். தென்னை மரத்தில் ஏற தெரியாதவங்களாம் ஏறிட்டாங்கன்னா இறக்க ட்ரை பண்ணுங்கள். நான் இப்போ இழுக்க பாருங்க. இப்படி இழுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காஞ்ச ஜில்லாட்டை, நல்லா ஆவாத ஜில்லாட்டை, இத்து போன ஜில்லாட்டைனா சரி நம்ம கையில் இழுத்தோன்னு வந்துடும். ஆனால் கொஞ்சம் பச்சை ஜில்லாட்டை இப்போ புது மட்டையில் உள்ள ஜில்லாட்டெல்லாம் வராது. அதெல்லாம் அடுத்த எடுப்போம். மேலே வந்து எப்படி நீக்கி விடுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து நம்ம எப்படி எடுக்கிறோன்னு சொல்லி மெதுவாக பாருங்கள். என்ன கருத்து இருக்கோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்து இப்போ உங்களுக்கு எடுத்தது தானே உடச்சிடலாம். அது எல்லாமே பிளாங்க் ஆகிட்டு கவர் ரொம்ப மங்களாக தெரியவே செய்யாது. அது அப்படியே கிடக்குது. அதை காட்டி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன போறாரு கேட்டு பழகலாம். அதுக்கு தான் ஓய்
அங்கே போயிட்டாங்க முன்னாடி வர. இவ்வளோ செடியத்தை நமக்கு வந்து கீழே கிடந்துச்சின்னா தென்னை மரத்தில் இவ்வளோ கீழே கிடக்குது. இந்த கீழே கிடக்குது எல்லாமே தென்னை மரத்தில் இருந்து தான். இவ்வளோ செடியத்தை இருந்துச்சுன்னா பிறகு நமக்கு வந்து காய் எப்படி காய்க்குங்க நீங்களே சொல்லுங்கள். நம்ம வைக்கக்கூடிய உரத்தில் அந்த செடி திங்காது. ஆனால் அந்த தென்னை மட்டை ஒரு 10-15 மட்டை கிட்ட தேவையில்லாமல் கீழே நிற்கிருக்கு. அந்த மட்டையெல்லாம் எடுத்துடணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பெரிய பாளையாக இருந்துச்சு. அந்த பாலை நம்ம வந்து வெட்டக்கூடிய பாலை வந்து நல்லா பெரிய பெரிய பாளையாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு காம்புலேயே 4-5 குறும்புகிட்ட வச்சுருந்தோம். 5 குறும்பலுமே நமக்கு வந்து இளநியாக காய்க்கணும்னு கேட்டால் அது வந்து நம்ம பராமரிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. அதனால் பராமரிக்கிறதெல்லாம் பார்த்து பராமரிக்கணும், ஒழுங்காக பராமரிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சும்மா கண்ட மணிக்க யாரையா கூப்பிட்டு வச்சோம் பராமரிச்சவங்களாம் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம கழிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து எறும்பொடி போடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாய்ச்ச உருண்டை அதெல்லாம் வச்சோம்னா காண்டாமிருகம் பூச்சிலேருந்து இந்த குருத்து பூச்சிலேருந்து நம்ம தென்னை மரத்தை வந்து பாதுகாக்கலாம். அந்த குருத்து பூச்சி விழுந்துங்கன்னா அந்த ஒரு மட்டை வலி முடிஞ்சிடும். அந்த மட்டை வலி முடிஞ்சிங்கனாலே அந்த மட்டைக்கு பக்கத்தில் தான் நமக்கு வந்து ஒரு மட்டை இருக்குன்னா அந்த மட்டைக்கு இடவுல தான் நமக்கு வந்து என்ன வரும்னா பாலை வரும். அந்த மட்டையே வலி முடிஞ்சிட்டிங்கன்னா சின்னதாக இருக்கும்போது அந்த பாலையும் வராது, ஒன்றும் வராது. அதனால் தென்னை மரத்துக்கே அஃபெக்ட் ஆகும். அதனால் அந்த குருத்து பூச்சிலாம் விழாமல் பாதுகாக்க வந்து ஒன்று வந்து பாய்ச்ச உரம் வைக்கலாம். அப்படிலாம் இன்னொன்று எறும்பொடி வந்து அந்த குருத்து கடையில் தூக்கி விடலாம். கொடுத்தோன்னா மேலே போய்ட்டு அந்த கொண்டைக்கு பக்கத்தில் அந்த மண்டைக்கு பக்கத்தில் உள்ள சில்லாட்டையெல்லாம் நல்லா அறுத்து விட்டு நான் நீக்கி விட்டேன் எல்லாமே. ஏன்னா நம்ம பண்ண வேண்டியது எல்லாத்தையும் பண்ணிடணும். அப்புறம் நம்ம குறை வச்சு அந்த தென்னை மரம் காய்க்காமல் இருக்கக்கூடாது. அதனால் கரெக்டாக வச்சுட்டோம். இது கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 40 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகிட்டு நான் கழிச்சிட்டு கீழே இறங்கிட்டு அந்த மட்டையெல்லாம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கரெக்டாக ஆகிட்டு 1 மணி நேரம் கூட ஆகிட்டு நான் வீட்டுக்கு போய் இந்த அதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எலுமிச்சப்பழம் மாதுளை மரம் எல்லாம் நினச்சி எலுமிச்சப்பழத்துலேருந்து ஒரு எலுமிச்சக்காய் கிடக்கு. அப்புறம் மாதுளங்காய் தான் ஒன்றுமே காய்க்கலை. அதில் ஒரு எலுமிச்சக்காய் கிடந்துச்சு. அதில் அதை பறித்து வீட்டில் இளநீ ஜூஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இளநீ வந்து நல்லா ஜம்முன்றது ஒரு 3/4 இளநியும் பறித்து போட்டேன். ஏன்னா ஒரே ஒரு கொலையில் ஒரு இளநீ மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு இளநீ மட்டும் அப்படியே பறித்து தூர போட்டாச்சு. நல்லா பிஞ்சுலாம் பிடிச்சிருக்கு. எலுமிச்சை தான் நம்ம வீட்டில் வச்சுருக்கோம். நம்ம வீட்டில் வரலாம் எலுமிச்சை. இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்க, நல்லா நிறையா இருந்துச்சு. நல்லா கறிக்கு வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க வீட்டுக்காரங்க. நல்லா இருந்துச்சு. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சில்லாட்டை கிடக்கு, எவ்வளோ பாலாக கிடக்குது. இது எல்லாத்தையுமே ஒன்றும் செய்ய முடியல என்னால். ஏன்னா எவ்வளோ ஏகப்பட்ட பாலை, எல்லா பாலையுமே வெட்டி வீசணும். அதில் பார்த்தீங்கன்னா அந்த சில்லாட்டை எல்லாத்தையும் எடுக்கணும். அப்படி எடுத்தால் மட்டும்தான் அந்த தென்னை மரம் நீட்டு போக்கில் இருக்கும். நான் வச்ச கிளிப்பையும் பின்னாடி வச்ச கிளிப்பையும் காட்டுறேன். நம்ம வெட்டினதுக்கு முன்னாடி வெட்டினதுக்கு பின்னாடி சொல்லி வீடியோ காட்டுறேன். அதேமாதிரி இதே கிளிப்பில் காட்டுறேன். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்போது இந்த மேலே முன்னில் சீவி விட்டுறேன்னா அந்த சீவி விட்டு தேக்குன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான். அது நம்ம உட்காரும்போது அந்த பாலையில் உட்காந்துருக்கேன்னா அந்த பாலை உட்காந்துருக்கையில் பின்னாடி சீவி விட்டேன். அது பார்த்தீங்கன்னா அந்த சீவி விட்டது வந்து தெரியுமா நம்ம முதுகு தான் வைக்கும். அதுக்கப்புறம் சாய் தான் கைக்கு படிச்சுனிங்களா அந்த முனக்கு வந்து ஷார்ப்பாக இருக்கும் அந்த பாலையில். அது வந்து குத்தி கிழிச்சிட்டிங்களா ரத்தம் தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 3 இடத்துல கிழிச்சிருந்தது அந்த தென்னை மட்டை சிரா எல்லாமே சேர்ந்து. அதுக்கப்புறம் ஓரளவு அந்த இப்போ நான் நிற்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பாலையில் தெரியும் உங்களுக்கு அப்படியே முத்தாக இருந்துச்சு இளநீ குறும்பல். அந்த குறும்பல் எல்லாமே காயாக வரணும்னா நம்ம அதுக்கு வந்து காயாக வரணும்னா என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பராமரிக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா உரம் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் சின்னதாக கீழே ஒரு குறும்பல் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குறும்பல் மட்டும் தான் இருந்துச்சு. அதுக்கு மேலே உள்ள கொலை தான் எப்படி முத்தாக இருக்குது பாருங்க இளநீ. அந்த குறும்பல் அப்படியே சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதில் தேவையில்லாமல் இருக்கக்கூடிய குறும்பல் எல்லாத்தையுமே நீக்கி விட்டாச்சு. அப்புறம் பாலகளை எல்லாத்தையும் எடுத்து வச்சு இன்னும் இருந்துச்சுன்னா அந்த கொலை மட்டும்தான் இருக்கும். இந்த இளநிலாம் காய்ச்சி வரும்போது இளநீ மட்டும்தான் தெரியும், கொலை தெரியவே செய்யாது. அப்படி அவ்வளோலாம் வந்துடும். எறும்பு நிறையா நம்ம செதுக்கி விட்ருக்கோம். வெறும் நான் சீ விடுதுன்னா மேலே இது வந்து எது தெரியுமா மட்டை வந்து கொஞ்சம் விரியும், மண்டை பெருசாக. இது வந்து சில்லாட்டை வந்து என்ன செய்யணும்னா மண்டையை விரித்து இறுக்கி பிடிச்சிட்டே போயிட்டே இருக்கும். அப்படி இறுக்கி பிடிச்சி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும். அப்படி இறுக்கி பிடிக்கக்கூடாது. மட்டை வந்து ஃப்ரீயாக போகணும்னா அந்த சில்லாட்டை இருக்குதுமா அந்த சில்லாட்டை இப்படி கிழிச்சு விடணும். இது வந்து ஒரு மட்டை வரைக்கும் விடையும் 1 மாதம் ஆயிரும். ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது இப்படி வந்து இழைச்சி விடணும். இழைச்சி விட்றது வந்து நம்ம வந்து மொத்தமாக கழிக்கிறது வந்து 1 வருஷத்துக்கு ஒரு முறை கழிச்சது. ஏன்னா ஒரு 2 தடவை இளஞ்சாங்க வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த சில்லாட்டை பாலகள் எல்லாத்தையுமே மட்டை கட்டு எல்லாத்தையுமே வெட்டிடலாம். அதுக்கப்புறம் அந்த தென்னை மரத்து மட்டை குருத்தில் கழிச்சு விடணும். இது வந்து நம்ம வந்து ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு முறை போயிட்டு அந்த குருத்து பூச்சிக்கு காண்டாமிருகம் பூச்சி வராமல் இருக்க ஒரு எறும்புடியோ இல்லைனா ஒரு பாய்ச்ச உருண்டையோ வச்சுட்டு அந்த மட்டையை லைட்டாக நிமித்திட்டு அந்த மட்டைக்கு இடையில அதை பாய்ச்ச உருண்டை இல்லை எறும்புடி நல்லா குத்து அள்ளி போட்டோம்னா அந்த காண்டாமிருகம் பூச்சிங்கிறது வராது. அந்த குருத்து பூச்சி தடுக்கலாம். அதுக்கப்புறம் ஏன் இதை போடணும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லியிருந்தேன். இப்போ ஒரு மட்டை இருக்குன்னா அந்த மட்டைக்கு நீங்கள் பாருங்கள், அந்த மட்டைக்கு இடையில தான் பாலை வரும். இப்போ ஒரு மட்டை இருக்குன்னா அந்த மட்டைக்கு இடையில தான் அந்த மட்டைக்கு தென்னை மரத்து ஒட்டில் முக்கில் தான் பாலை வரும். அப்படி பாலை வரக்கூடியது வந்து அந்த மட்டை சப்போக்கில் தான் நிற்கும். அந்த மட்டை இல்லைன்னா அந்த பாலை நிற்கவே செய்யாது. அதனால் அந்த மட்டையை தான் அந்த குருத்து பூச்சி வந்து அரிக்கும். அந்த மண்டை உள்ளே போய் நின்று அரிக்கும். இப்போ வந்து நான் விரிச்சு விடுதேன். அதை நீங்களே பாருங்கள் எப்படி விரிச்சு விடுதுன்னு சொல்லி.
இதுதான் பார்த்திங்கன்னா தேவையில்லாத பாலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இதில் வந்து அந்த அருவா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறும்பல் மட்டும் தான் நல்லா விளைஞ்சிருக்கு. மற்றது எல்லாமே அப்படியே சீம்பாலை அப்படியே சூம்பி போய் நின்றுக்கிட்டு. இது தான் ஓமங்காலின்னு சொல்லுவோம். இது வந்து அப்படியே நின்றுக்கிட்டு காஞ்சி கீழே விழுந்துடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது வந்து சரியான சத்து குறைபாடு அப்படிலாம் அந்த செடி எத்தெல்லாம் இருக்கிறதுனால தான். அப்புறம் சூரிய ஒளி நல்லா கரெக்டாக படிச்சுன்னா அந்த மகரந்த சேர்க்கைலாம் நடக்கும். தென்னை மரத்துலையும் அந்த தேனீக்கெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை நடந்ததுனால தான் அந்த காய் வந்து ஓரளவு வீரியமாக தழுத்து வரும். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படி இல்லைன்னா அந்த மந்தமாக அப்படியே வந்த மாதிரியே நிற்கும். அப்படியே தான் நிற்கும். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. இதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குலை பார்த்திங்கன்னா நான் கால் மிச்சிருக்கேன்னா இது வந்து 2வது குலை சொல்லலாம். அதுக்கு வந்து அந்த சைடு ஒரு லெஃப்ட் சைடு ஒரு குலை இருந்துச்சு. நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தெரியுதா இந்த ஒரு குலை 2 குலைன்னு நல்லா ஒரு அளவு விளைஞ்சி கிடந்துச்சு. மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒரு இளநீ 2 இளநீ தான் கிடந்துச்சு. அதனால் ஒரு 4 இளநீக்கிட்ட நம்ம வந்து வெட்டி போட்டோம். ஏன்னு கேட்டிங்கன்னா கையிலேருந்து அருவா வச்சு மட்டை தேவையில்லாத வலிக்கும் போது இதுவும் கழிப்பட்டு. ஏன்னா அருவா சார்பருக்கு நம்ம வந்து குண்டி இழுக்கும் போது 2 வெட்டிட்டு வரும், 1 வெட்டிட்டு வரும், வெட்டாமே வரும். அதனால் பார்த்து தரப்பு இந்த பாலை எப்படி கிழிக்கிற பாருங்க. இந்த பாலை வந்து வளைச்சி பிடிச்சி அறுக்கணும். மற்றபடி நம்ம அறுக்க முடியாது. அருவாயெல்லாம் உள்ளே கொடுத்துட்டு தென்னும்போது சில அருவாயெல்லாம் உடஞ்சிட்டு போயிடும். அதனால தான் அருவாயெல்லாம் கொடுக்கும்போது பார்த்து கொடுக்கணும். நம்ம கை காலெலாம் கீழே இருந்துச்சுன்னா இழுத்துட்டு வந்துட்டு இப்படி மட்டையில் உட்காந்துருக்கேன். யாரும் இது வந்து சும்மா தான் ஈஸியாக தான் இருக்காமலுக்கு ஒன்றும் செய்யாதுன்னு நினைக்காங்க. ஆனால் எனக்கு தான் தெரியும் அந்த சப்போர்ட் காலில் எப்படி கொடுத்துருப்பேன். காலை உள்ளே மடக்கி விட்டுருப்பேன். இப்போ தொங்கி கிடந்து எடுப்பேன் பாருங்கள். அதில் பார்த்திங்கன்னா 2 கையுமே விட்ருவேன். அதெல்லாம் அந்த சைடு கால் சப்போர்ட் இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க தென்னை மரம் இதெல்லாம் சும்மா தான் ஏதோ ஈஸி தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பான கமெண்ட்லாம் பண்ணுறீங்க. அப்படிலாம் பண்ணாங்க. அதெல்லாம் ரொம்ப மோசம். எனக்கு வந்து அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டேன்னா. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பண்ணுங்கள். அப்புறம் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிட்டு இப்படி ஒரு தென்னை மரம் கழிக்கிறான் அதே மாதிரி கழிச்சு விட்டு தென்னை மரம் ஒரு தென்னை மரம் 2 தென்னை மரம் உங்கள் ஃப்ரெண்டு யாரும் வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் உங்கள் வீட்லேயும் இப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டில் வந்து நான் சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா அதுக்கான வீடியோ போடுறேன். அப்படி இல்லை என் கான்டாக்ட் நம்பர் வாங்கி அதுக்கான கரெக்டான ஃபுல் வீடியோ நான் போடுறேன். என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எங்கள் வீட்டில் வச்சுருக்கக்கூடிய மரத்துலலாம் என்ன உரங்க போடுறோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து ஒரு உரமும் போட்ட கிடையாது. நானும் எனக்கு வந்து 20 வயசு 22 வயசு ஆகுது. இவ்வளோ நாள் நான் இருந்து பார்த்துருக்கேன். வயலில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் நாங்கள் தென்னை மரத்துக்குன்னு தனியாக அடி உரம், என்ன உரம், வேறு உரம் எந்த உரமும் போட்டு நாங்கள் பார்த்ததே கிடையாது. நாங்கள் வச்சதும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அது அப்படியே அந்த வயல் சத்து, நம்ம வயலுக்கு விடக்கூடிய சத்து, அந்த சத்துவில் தான் எடுத்து அழுக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களும் உரம் வச்சது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அது தெரியாது. நம்ம வந்து நம்ம கைப்பக்குவமாக இருந்து பராமரிச்சா தான் தெரியும். இவங்க வந்து செப்டி டேங்க் பக்கத்தில் தான் இருக்கணும்னு அதிலேருந்து உரம் எல்லாத்தையுமே எடுத்துக்கிடும். அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அந்த செடிக்கு பாத்திரங்கள் தண்ணி எல்லாமே இதில் தான் போகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென்னை மரத்துக்கு உரத்தை பொறுத்தளவு பிரச்சனையே கிடையாது. ஆனால் இந்த உரத்தை பொறுத்தளவு பிரச்சனை இல்லை. ஆனால் இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மண்டல உள்ள செடி சத்துலையும் எடுக்கணும். 2 மெயின் ரீசன் தான் இந்த தென்னை மரம் காய்க்காமல் இருக்குது. இந்த பாலைலாம் சரியான நல்ல பெரிய பாலை. இந்த மாதிரி பாலைகள்லாம் இருக்கும்போது இந்த பாலைகள்லாம் வெட்ட முடியாது. இந்த பாலைகள் வந்து அந்த சூரிய ஒளி வந்து இளநீ மேலே படாமல் கொஞ்சம் தடுத்துக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் வெட்டி விட்டு நல்லா நீட் போக்காக இருக்கும். நம்ம இது காட்டுறோம் பாருங்கள். இப்போ கொஞ்சம் நேரம் பாருங்கள் நான் எப்படி வெட்டுறேன்னு சொல்லிட்டு. நம்ம திறமையை பார்த்துட்டு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி. அப்படியே போட்டோ
இப்போ பார்த்திங்கன்னா என்னென்னா அந்த தூணு திரும்புல் செடி சித்தல் எல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மட்டையில் நம்ம வெட்டும்போது சுண்டி கண்ணில் அடிக்கும். அது கண்ணில் லைட்டாக அந்த பூ வந்து தென்னை மரத்து பூவில் உள்ளது அந்த சண்டு வந்து கண்ணில் தெரிச்சிட்டு அது எடுத்துட்டேன். ஆனால் இதெல்லாம் வசத்தப்பாக அடிச்சிட்டுனா குத்திட்டுனா ஒன்றும் முடியாது. அந்த தென்னை மரத்து ஈக்கெலாம் அப்படியே ஷார்ப்பாக நிற்பாங்க. நம்ம கையில் காலில் இதுலேயும் வசத்தப்பான இப்போ கன்னத்தில் மூஞ்சி கிஞ்சிலாம் ஏற்றிட்டுனா ஒன்றும் முடியாது. நம்ம வந்து எப்படின்னா தொங்கிட்டு நின்று தான் கழிக்கணும். இந்த கீழே அடிமட்டையெல்லாம் கழிக்கும்போது தலைகீழ நின்று கழிக்க முடியாது. அதனால் தொங்கிட்டு நின்று தான் கழிக்கணும். அவர் வந்து காலில் தள்ளினார் போட்டிருக்கோம். அப்படி முடியாத பட்சத்தில் தள்ளினாரும் போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லாம் கைப்பக்கம் தான். எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் எப்படி இழைக்கிறேன்னு மட்டும் பாருங்கள். அந்த சில்லாட்டைகளை எப்படி எடுக்கிறோம்னு சொல்லி நீங்களே பாருங்கள் லைவாக. இந்த சைடு முடிஞ்சா இருக்கா? இல்லை உனக்கு பின்னாடி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு கால் சப்போக்கில் தான் நின்றுட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்லாட்டை எடுக்க முடியாது. அப்படிங்கும்போது அப்படி நின்று எடுத்தால் தான் எடுக்க முடியும். பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் இதை எடுத்து பார்த்தாரு. இந்த மட்டையை எப்படி இழுக்காரு, எவ்வளோ கஷ்டப்பட்டு இழுக்காருன்னு மட்டும் பாருங்கள். மட்டை வந்து சரியான வெயிட்டு நான் வந்து உடச்சி விட்டுருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா பச்சை மட்டைனோடனே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இழுத்தோடனே வராது. அதுக்கு பார்த்தீங்கன்னா சீட்டு மேலே கரெக்டாக போட்டார். சீட்டு உடையாமல் இருந்தே கொஞ்சம் நமக்கு ஒரு பாசிட்டிவாக போச்சு. ஏன்னா வீட்டுக்காரங்க பிறகு நம்மளை விட மாட்டாங்க. நமக்கு தரதே 100 அந்த 100 வச்சுட்டு பிறகு வந்து உங்களுக்கு சீட்டு தரக்கும் தர மாட்டாங்க. இன்னும் பைசா தருவாங்க. எனக்காக ஒரு 2-3 நாள் கழிச்சு தருவாங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் கால் மீச்சிருக்கேன் பாருங்கள். இந்த பாலெல்லாம் அப்படியே வந்தது அப்படியே சுருண்டு உட்காந்துக்கிட்டு இல்லை. இதுக்கெலாம் காட்டிங்கன்னா இந்த சத்து வந்து இந்த செடி சத்து காரணம் தான். அப்படியே வரும் வந்துட்டு இந்த குருத்து பூச்சி எதுனா அரிச்சிருக்கும். பாலையை லைட்டாக பாலையை அரிச்சோடனே அந்த பாலை வந்து ரிட்டன் அதில் மேலே எவ்வியே வராது. அப்படியே சப்புன்னு இருந்துக்கிடும். இது வந்து எனக்கே ஆச்சரியமாக போச்சு. இதே மாதிரி நிறையா பார்த்துருக்கோம். இது வந்து இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒரு புதுசாக பார்க்குறோம். இந்த பாலை வந்து வெட்டே படம்ட்டார் வேலை. ஏன்னா என்ன சின்ன வாழையாக இருக்கா, உள்ளே இருந்துக்கிட்டு வெளியே அருவா மேலே படகுன்ட்டு அதுக்கு மெதுவாக இழைச்சி எடுத்தேன். இதனை இப்போ இதை காட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த ஒரு பெரிய பாலை தான். என்ன நார்மலாக ஒரு பாலை நல்லா வீரியமான பாலை வர மாதிரி தான் வந்திருக்கும். இதுவும் வந்தது பார்த்திங்கன்னா அப்படியே மட்டை உள்ளேயே சுருங்கி உட்காந்துக்கிட்டு. இது பார்த்திங்கன்னா வெளியே விரிஞ்சிட்டுலாம் சுருங்காது. அப்படியே சின்னதாகவே இருந்துக்கிட்டு வெளியே வராமல். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த செடி சத்தெல்லாம் நிறையா இருந்திருக்கும். சூரிய ஒளிகள் எதுவுமே படாமல் இருந்திருக்கும். நல்லா இணலில் இருட்டில் போய் இருந்திருக்கும். இப்போ நீங்களே ஒரு வீட்டில் செடி வைக்கிங்க, இணலில் கொண்டு வச்சுலாம் அது எப்படி தடுக்கும் நீங்களே சொல்லுங்கள். அதே மாதிரி தான் இதுவும். இதுக்கு தேவையான சூரிய ஒளி கிடைக்கணும். அதுக்காக தான் நம்ம வந்து அடிமட்டையில் உள்ள ஓலையை பரத்தையுமே இழைச்சி விட்டு தான் அறுவழைச்சி. எவ்வளோ சில்லாட்டை இருக்குது பாருங்க. அந்த சில்லாட்டை மட்டுமே ஒரு வீட்டுக்கு ஒரு 10 நாளைக்கு எரிக்கையை காணும். அதுக்கு ஓலை ஒரு 5 ஓலை 6 ஓலை கழிச்சு விட்டோம். அதுனா அவையிலே வீட்டுக்காரங்களே வேண்டாம் கழிக்காண்டா, ரொம்ப கழிக்காண்டா, மட்டை தீர்ந்த மாதிரி கட்டினாங்க. இது என்ன நானும் மிதிச்சு விட்டேன். ஓலை கீழே உள்ள மாட்டேக்கான்னு பார்க்க பின்னாடி ஈபி லைனில் விழுந்து கிடக்கு. தள்ளினார காலில் போட்டுக்கிட்டு அதில் தொங்கிட்டு நின்றுட்டு மட்டை இழுத்து விட்டாச்சு. இதுனா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப முடியலை. அது தொங்கிட்டு தான் நின்று எடுக்கணும். அந்த ஈபி லைனில் அப்புறம் ஈபி லைன் ஒயர் அத்துக்குனா நமக்கு வேறு ஆபத்து. ஒயர் அத்துக்குனா அப்புறம் நமக்கும் கரண்ட் அடிச்சிடும். அப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா தான் நின்றுட்டு இருந்தேன். தொங்கிட்டு தான் நின்று கீழே அப்புறம் இல்லைன்னா விழ தான் செய்யணும். இதுனா மட்டை அத்து தொடையில் வச்சுக்கிட்டேன். அதில் மெதுவாக ஈபி லைன்லேருந்து தூரம் எடுத்துகிட்டு கீழே போட்டாச்சு. கீழே போட்டோன்னே கீழே ஒரு கம்பு இருந்துச்சு. கம்பில் கரெக்டாக விழுந்து யாருக்கு மேலே அடிப்படாத அளவுக்கு கரெக்டாக போட்டாச்சு. இப்படின்னா நம்ம மிதிச்சுக்கப்பட்ட இது எல்லாமே வேண்டாம் தான். ஆனால் அவங்க வந்து ரொம்ப கழிக்காண்டான்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப கழிச்சுன்னா மட்டை வந்து தென்னைமரம் ரொம்ப சொந்து போயிடும், கொஞ்சோண்டு தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம கழிக்கிறதா இருந்தால் இதெல்லாம் கழிச்சிரும். அந்த குலை இளநீ குலை இருக்க அந்த முன்னாடி கிடக்க அந்த ஒரு குலை மட்டும் தான் நல்லா பெரிய குலை. மற்றபடி ஒரு குலையிலையுமே இளநீ கிடையாது. ரொம்ப இந்த 2 குலை எடுக்க நான் பின்னாடி நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இடத்துக்கு வந்து ரொம்பலாம் இல்லை, ஒரு 4-5 இளநீ தான் கிடந்துச்சு. அதெல்லாம் பறிக்கல. இதுனா நான் வெட்டக்கூடியதுன்னா ஃபுல்லாகவே ஓமங்களி
குழம்புல என்னென்னா காய் நல்லா இளநீ காய் மாதிரியே வரும். வந்துட்டு அந்த காய் வந்து அப்படியே சுருங்கி அப்படியே நின்றுடும். உள்ள தேங்காய் இருக்க ஒன்றும் இருக்காது. நான் வெட்டி காட்டுறேன், அதை பாருங்கள். இதுதான் அந்த அடிமட்டையில் உள்ள மட்டையில் அடியில் உள்ள ஓலையை மட்டும் சீவி விட்றது. இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, கீழே வந்து சூரிய ஒளி படும். தேவையான ஒளி வந்து நமக்கு வந்து அந்த மரத்துக்கு வந்து தேவையான அளவான ஒளி சூரிய ஒளி வந்து கிடைக்கும். அப்படி கிடச்சிச்சின்னா நல்லா மகரந்த சேர்க்கை நடக்கும். அந்த தேனீச்சிகள்லாம் வரும், வந்து நடக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா நல்லா காய்ப்பு இருக்கும். நல்லா குறும்பல் வந்த குறும்பல் எல்லாமே நமக்கு வந்து இளநியாக மாறும். மற்றபடி பார்த்திங்கன்னா மந்தமாக நின்றும். மந்தமாக நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதில் இந்த ஒரு மரத்தில் அந்த ஒரு மட்டையில் பார்த்திங்கன்னா அந்த ஒரு மட்டையில் நிற்கக்கூடிய ஒரு மட்டையில் மட்டும் தான் நமக்கு வந்து அடி ஒலை வந்து கழிக்க முடியாது. அருவா எட்டாத பட்சத்தில் நம்ம விட்டாச்சு. மற்ற எல்லா மட்டையிலுமே கழிச்சு விட்டாச்சு. ஒரு எட்டாவதுக்கு கொஞ்சம் ஆசைப்படக்கூடாது. அதனால் அப்படியே வச்சுட்டேன். சரி, அந்த ஒன்று இருந்தால் இருக்குது. இந்த மட்டைச்சுன்னா இழுத்து பார்த்தேன், இழுக்க முடியல. ஆனால் இதுக்கு கீழே ஒரு ஓலை இருக்குது. இது கீழே இருக்க ஓலை நம்ம இந்த மட்டையில் மிதித்தோடனே மட்டை வந்து கீழே இறங்கிருந்துச்சு. இதுக்கு கீழே உள்ள மட்டை எடுக்காமல் மேலே உள்ள மட்டையை எடுத்துட்டேன். சரி, அது வந்து நொடிஞ்சிட்டுனோடனே எடுத்தாச்சு. அவங்க வெட்டி எடுத்தாங்க, வெட்டாண்டா. நம்ம வந்து வெட்டினா மட்டை அப்படியே மரத்துலேயே இருந்துக்கிடும். அதனால் சரி நம்ம பிடிங்கி எடுத்துன்னு சொல்லி மொத்தமாக எடுத்தாச்சு. நான் கையில் எடுத்து கீழே போட்டாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவு பார்த்திங்கன்னா முக்கால்வாசி நம்ம முடிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2-3 பினிஷப் தான் மேலே போய்ட்டு அதை சீவி மட்டும் விடணும். பார்த்திங்கன்னா அறுவாய் எங்கேயா கொத்தி வச்சிரும். இப்படி தான் அந்த கொத்தி வச்சு அறுவாய் 2 ரிட்டன் கழிச்சு தேடணும். பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் எப்படி நம்ம செதுக்கிருக்கோன்னு சொல்லி. இந்த ஒரு கொலை தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு கொலையில் எவ்வளோ குறும்பல் இருக்கு பாருங்க. இவ்வளோ குறும்பலும் நமக்கு வந்து அப்படியே உதிராமல் இளநியாக வரணும்னா இப்படி தின்னு நல்லா செதுக்கி விடணும். அதுக்காக தான் நம்ம வந்து செதுக்க வந்திருக்கோம் பாருங்கள். இதுதான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டை. அந்த மண்டையில் இந்த பாலையில் முனியை சீவி விட்ருக்கேன்னா அது வந்து சீவி விட்டுட்டு வந்து மேலே குத்தி விட இந்த ஒரு பாலை தான் சொல்லியிருந்தேன். இந்த ஒரு பால் நல்லா குறும்புளிச்சு இருந்து அது பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா குறும்புளிச்சு 2-3 கொலை சில விதையில் வந்து 2-3 இளநீ தான் இருந்துச்சு. அந்த இளநிலாம் பார்த்திங்கன்னா அப்படியே விட்டாச்சு. ஏன்னா இளநியை மட்டும் விட்டுட்டு மற்றெல்லாம் எடுத்தாச்சு. மற்ற பார்த்திங்கன்னா அந்த மண்டையை பார்த்திங்கன்னா பார்த்துருப்பீங்க. அந்த மண்டை நல்லா விரிச்சு விட்டாச்சு. அப்புறம் தலைநார் மேலே தான் மட்டக்குள்ள வச்சுருந்தோம். தலைநார்லாம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு 60 ரூபா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இறங்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ என்னென்ன செய்தோன்னு மட்டும் பாருங்கள். கொத்தி தானே வச்சுருந்தா அருவாவை அந்த இருக்கு. இந்த சைடு அருவா இருக்குது. அறுவாய் இப்படி தான் எங்கனையாவது வச்சுட்டு நம்ம தேடிட்டு கிடப்போம். பார்த்தீங்கன்னா அறுவாய் வச்ச இடத்த கொத்திச்ச இடத்த அந்த கடைசி அந்த அதில் தான் ஒரு மட்டையை வெட்டினேன். அந்த மட்டையை வெட்டிட்டு அப்படியே கொத்திச்சே தான் மட்டையில் அதுக்கப்புறம் அப்படியே இருந்து போச்சு. அதுக்கு பார்த்தீங்கன்னா தலைநாருக்கு மேலே வந்து எல்லாத்தையும் வீட்டிலையும் எடுத்துகிட்டு எல்லாம் நீட்டாகிட்டு பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உள்ள ஒரு வீடு கட்டி உட்கார மாதிரி இருக்கணும். அவ்வளோ நீட்டாக இருக்கும். நம்ம வச்சதுக்கும் அந்த கிளிப்புக்கும் இந்த கிளிப்புக்கும் பார்த்திங்கன்னா அவ்வளோ தெளிவாக இருக்கும். இது மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு பூச்சி வந்துச்சுனாலுமே செடி சத்தில் எதுவும் ஒரு பாம்புக்கும் வந்தாலுமே தங்கைக்கு இடம் இருக்காது. அதனால் அப்படியே தூர போயிடும். இப்படி தான் வீடு எதுவும் வைக்கணும்னாலும் நம்ம வந்து நீட் பண்ணனாலும் இப்படி தான் இருக்கணும். அது மாதிரி தான் நிறைய எங்களோட மனசும் பார்த்தீங்கன்னா எல்லாம் தெளிவாக இருந்திங்கன்னா எந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போய்ட்டே இருக்கலாம். அதே மாதிரி தான் அந்த இலடி தென்னை மரத்துக்கும் அப்படி தான். எந்த ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது வந்து ஒரு மழை பெய்தா பூச்சி வருதா வருதுன்னா வெயில் அடித்தா எல்லாத்துலேருந்து பாதுகாத்து வந்துட்டே இருக்கும். செடியத்தை நிறையா அடைஞ்சின்னா இளநீ காய்க்காது. தென்னை மரத்துக்கு தான் ஆபத்து. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கணும்னா இது நல்லா ஒரு தெளிவாக தென்னை மரத்தை நல்லா பாதுகாத்து வச்சுக்கணும். அதுக்கு நம்ம வந்து உரங்கள்லாம் எல்லாம் போடுறதுலாம் நல்லாயிருக்கும். அப்படின்னா கீழே எவ்வளோ செடியத்தை கிடக்குன்னு மட்டும் பாருங்கள். பாதி மரத்துலேயே இருக்குது. பாதி மரத்தில் பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் கீழே வந்து ஒரு குச்சியில் போட்டாங்க. அந்த குச்சியில் அப்புறம் தென்னை மரத்து மூக்கில் ஏகப்பட்ட தென்னை மரத்து மூக்கிலே எல்லாத்தையும் போட்டிருந்தாங்க. மேலே போடாத அப்படின்னாங்க. நம்மளால் முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா எடுத்து போடக்கூடிய வந்து அள்ளி வீச முடியல. அந்த சில்லாட்டை வேறு ரொம்ப வெயிட் இருக்காது. அதனால் மேலே போட்டாச்சு. புரியல அது இழுங்க வந்து
வாழையை வந்து நம்ம எடுக்க முடியாது தம்பி, நீ வந்து எடுத்து கீழே போட்டுரு அப்படின்னாங்க. ஏன்னா 3 வாழை வந்து மேலே விழுந்துட்டு அந்த சீட்டுக்கு மேலே, அதனால் சரி அதை எடுத்து போட்டுன்னு சொல்லி எடுத்து கூட மேலே வந்துட்டு தான் இருக்கணும். மேலே வந்துட்டு அந்த வாழையை மட்டும் எடுத்து கொடுக்குறேன், அதை பாருங்கள் நீங்கள். இந்த பாலையை தான் சொல்லி இந்த கையில் எடுத்துருந்தேன்னா அந்த கையில் எடுத்தது தான். அதுக்கு வந்து இளநி வெட்டுறோம். இந்த இளநி வெட்டைக்கு எல்லா எது வெட்டிங்கனாலும் நமக்கு ஒரே 6 ரூபா தான். அதை பாருங்கள் எப்படி வெட்டுறோன்னு சொல்லிட்டு. அது பெரிய கொடு. நீ என்ன வீடியோ எடுத்தா அடிச்சு போறேன். சரிதான், உங்களுக்கு உங்க கவலை. நல்லா இருக்கு. உள்ள காமிங்க, வெட்டி உள்ள காமிங்க இல்லையா? ஆனால் டேஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் நம்ம சாதா போட்டு அடிச்சுங்க. போத யாருக்கு தள்ளிக்கா ஒரு நாள் எல்லாம் பிரச்சனை கலவங்கள ராத்திரி கொண்டு பிரச்சனை. வழுக்க இருக்கலாம், வழுக்க இருக்க வாய்ப்பு கஷ்டம்ண்ணே. இது பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 ஜெல் அந்த 3/4 ஜெல் எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்கள். இது நம்ம குடிச்சுக்கிட்டோம். மற்ற இளநிலாம் நல்ல இளநிலாம் அவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஒரு நம்ம நல்ல இளநியை குடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லி விடாது. நம்ம 3/4 ஜெல்லை குடிச்சாச்சு. கேமராமேன் பார்க்கான், அவனுக்கு இளநீ இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேமராமேன் இப்போ காட்டுறேன். அந்த கேமராமேன் எப்படி வீடியோ எடுத்தாரு அப்படிங்கிறத ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. ஏன்னா நமக்கு வந்து இவ்வளோ நேரம் 40 நிமிஷம் எடுத்து நின்று எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால் அவங்க வந்து கூப்பிட்டுருந்தோம். இது ஒரு பெரிய மனுஷன் பண்ணி வந்துட்டாரு. அதை எப்படி எடுத்திருக்காரு, நல்லா எடுத்திருக்காருன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதையும் கட் பண்ணிக்க தனியாக எடு. ஒரு வழியாக வெட்டி முடிச்சாச்சு. எவ்வளோ சில்லாட்டை, எவ்வளோ பாலை கிடக்கு, எவ்வளோ வாழை எல்லாத்தையும் தூக்கியாச்சு. பச்சை மட்டை மட்டும் வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. ஏன்னா வீட்டில் பச்சை மட்டை போட விடாம்பாங்க, அதனால் வெளியே தூக்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தென்னை மரம் எப்படி க்ளீனாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம தென்னை மரம் வெட்டைக்கு முன்னாடி உள்ள கிளிப்பை காட்டுறேன். அந்த கிளிப்பை பாருங்கள், இதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நம்ம வேலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டுக்கு லைட்டாக ஷேர் பண்ணி விட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க என்ன தோணுதோ அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். உட்காந்து ஒரு பாலை பாருங்க, சரியான பாலை. கப்பல் செஞ்சு விட நல்லா பச்சை பாலை செதுக்கி வந்து வெட்டி வச்சு மேலே பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெட்டி முடிச்சாச்சு. இது வெட்டி முடிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் 50 நிமிஷம் ஆகிட்டு வேலை 50 நிமிஷம் வேலை. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி காட்டுறேன். அது பார்த்தீங்கன்னா 50 நிமிஷத்துக்கு அப்புறம் 50 நிமிஷத்துக்கு முன்னாடி 50 நிமிஷம் முன்னாடி இந்த தென்னை மரம் எப்படி இருந்துன்னு கேட்டிங்கன்னா இதோ நான் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த சீட் மேலே ஏறினது இந்த செங்க முக்கில் சீட் மேலேயா இந்த செங்கு கட்டு மாதிரி இருக்குல்ல, இப்படி இருந்த தென்னை மரத்தை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு மட்டையாக கழிச்சு ஒவ்வொரு சில்லாட்டையாக தூர எடுத்து போட்டு ஒரு 45 நிமிஷம் உள்ளே உட்காந்து குடஞ்சி எடுத்து தேவையில்லாத மட்டையை தூர எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே நிற்க முடியுமோ நின்றுட்டு நல்லா வசம் பார்த்துக்கிட்டு ஒரு 50 நிமிஷம் போராடி இந்த மரத்தை வந்து ஓரளவு நம்ம வந்து செதுக்கி முடிச்சாச்சு. செதுக்கி முடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மட்டையில் பார்த்தீங்கன்னா நல்ல அருவா நமக்கு வந்து இந்த அருவா வந்து நமக்கு வந்து செஞ்சு வாங்கணும். ஆசாரிட்டு போய் பட்டை ஒரு இரும்பு பட்டை கிடந்து நம்ம வீட்டில் அந்த பட்டை வச்சு செஞ்சு வாங்கணும். மற்றபடி கேட்டிங்கன்னா இந்த அருவா எங்கேயுமே கிடைக்காது. அதனால தான் இந்த அருவா நமக்கு வந்து கொஞ்சம் கை
குறைவாக இருந்துச்சு. மற்றபடி தான் நம்ம வீட்டில் வச்சிருக்க அருவாலாம் எல்லாமே செட் ஆகாது. ஏன்னா இது நல்லா தீட்டிட்டு வந்தால் வரும்போதே அப்புறம் நமக்கு வந்து வெட்டும்போது வெட்டுப்படாமல் இருந்துச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது. இந்த பச்சை மட்டை கேட்டிங்கன்னா வெட்டும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்த்து விட்டேன். பச்சை மட்டைங்கும் போது வெட்டிட்டு உடனே காலுக்கு வந்துடும். பார்த்திங்கன்னா நான் கால் வச்சு பிடிச்சிருக்கேன். அந்த கால் வலிச்சுன்னா நான் கீழே தான் விழுந்திருப்பேன். அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பண்ணி பார்த்திங்கன்னா இந்த தேவை இருக்கக்கூடிய அதில் தேவை இல்லாத ஆணியை பூரா பிடுங்கின மாதிரி தேவையில்லாத பாலையில் உள்ள விரலை பூரா எடுத்துகிட்டு தேவை இருக்கிறத மட்டும் வச்சுட்டு இதெல்லாம் ஒரு 50 நிமிஷம் போராடணும். அந்த 50 நிமிஷம் போராட்டத்துக்கு அப்புறம் தான் ஓரளவு பிரச்சனை இல்லாமல் அந்த தென்னைமரம் வந்து நீட்டாக ஆச்சுது. நம்ம இப்போ ஒரு வீட்டில் புது வீடு இருக்குது. அந்த புது வீட்டிலேருந்து என்ன தான் பண்ணாலும் டைல்ஸ் போட்டு புதுசாக ஒரு தளம் போட்டால் தான் அந்த வீடு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் தென்னைமரமும் நீங்கள் என்ன தான் உரம் போட்டு தண்ணி ஊற்றினாலும் சரி இதே மாதிரி ஒரு நல்லபடியாக ஒரு செடி நல்லா மேலே போய் க்ளீன் பண்ணி விட்டால் மட்டும்தான் அந்த தென்னைமரம் வந்து நல்லா காய்ப்பும். அதுக்கப்புறம் நமக்கு பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒரு நண்பர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அந்த கமெண்ட்டுக்கு ஆன்சர் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க தென்னை மரத்து மட்டையை வெட்டுற அளவுக்கு அருவா எப்படி வேணும்னு. இந்த அருவா பார்த்துக்கோங்க எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு. இது வந்து நான் வச்சுருக்க அருவா. இவ்வளோக்கெல்லாம் பொறுமையாக இருந்தால் தான் நமக்கு வெட்டு பிடிக்கும். இது வந்து எல்லா அருவாவுமே வெட்டும். நமக்கு நார்மலாக வச்சுருக்கக்கூடிய அருவாவும் வெட்டும். ஆனால் இந்த பாலையும் வெட்டுன்னு தெரியுமா? அதனால் எல்லாத்துக்குமே ஒரே அருவா யூஸ் பண்ணுங்காட்டி இந்த பாலையை இப்படி வெட்டோம்னா வெட்டுப்படாது. அக்கா இப்படி இலச்சி எடுக்கணும். இப்படி இலச்சி எடுத்தால் மட்டும் தான் வெட்டும் எல்லா அருவாவுமே. அதனால் இந்த மாதிரி ஒரு மெல்லிசான அருவா நல்லா தடிமனான அருவா வந்து செஞ்சு தான் வாங்கணும். ஏன்னா செஞ்சு வச்சுருக்க வந்து உடையதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி நம்ம ஒரு ஸ்ட்ராங்காக கொடுக்கும்போது இது உடஞ்சிரும். அதனால் நல்லா இதே மாதிரி ஒரு நல்ல அருவா வச்சுருக்காங்க. பனைங்க காய்க்கும். ஆமாம், இது நல்லா ஒரு நல்ல குறும்பல் பிடிச்ச கொலை தான். எல்லாமே ஓமங்காளி ஆயிட்டு. இதனால் ஒன்றுமே இருக்காது. வெட்டி காட்டுறேன். இப்படி இளநீ வெட்டைக்கு, தேங்காய் வெட்டைக்கு, மட்டை வெட்டைக்கு எல்லா வெட்டைக்கும் இந்த ஒரு ரூபா தான் நமக்கு. இன்னும் உள்ள தேங்காவே இல்லை. இது உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இதுதான் ஓமங்காளிங்கிறது. ஓமங்காளி இல்லை வராமல் இருக்கணும்னா மரத்தை பாருங்கள் எப்படி செதுக்கிருக்கணும். அது மாதிரி செதுக்கணும். அப்படி கிட்டதுலையோ உள்ளதுலையோ இந்த மாதிரி செதுக்கினீங்கன்னா உங்களுக்கு ஓமங்காலியும் வராது, ஒன்றும் வராது. கீழே எவ்வளோ சண்டு இருக்குன்னு பாருங்க. ஏகப்பட்ட பாலை. அது இந்த ரூபா காட்டுறேன். இதுவும் நார்மலாக ரூபா தான். இதுவும் மட்டையை வெட்டும். இதுவும் மட்டையை வெட்டும். ஆனால் அவ்வளோ பெருசு நம்ம மேலே கொண்டு போய் யூஸ் பண்ணோம்னா வசம் வராது. அதனால் இந்த ஒரு சின்ன ரூபா தான் யூஸ் பண்ணணும். நமக்கு தேவையான கை கிடக்குமோ இந்த ஒரு ரூபா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த துண்டை வச்சு தான் நம்ம தலைநார் புரிஞ்சிடணும். இதுதான் தலைநார். சரி, நமக்கான வீடியோ முடிஞ்சு இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. இன்றைக்கான வீடியோ முடிஞ்சுது. நம்ம இப்படி தான் வெட்டி முடிச்சிருக்கோம். கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபினிஷிங் டச் இப்படி தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நம்ம வேலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் ஆதரவு வச்சுக்கோங்க. நம்ம தென்னைமரம் வரைக்கு முன்னாடி இப்படி தான் இருந்துச்சு. நம்ம ஏறைக்கு முன்னாடி அது நம்ம வேலை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் தென்னைமரம் வரது சைட்டே இப்படி தான் இருந்துச்சு. நம்மளோட ஃபினிஷிங் டச் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னொரு அருமையான வீட்டில் பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ.